ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்ஜிடி சேனல். இன்றைக்கி ஒரு ஸ்மார்ட் மொபைல் ஃபோன் கூட பார்த்தீங்கன்னா 25,000 30,000 வரைக்கும் சர்வசாதாரணமாக எல்லாமே வாங்கிட்டு போகிறாங்க. அப்படி ஒரு ஃபோன் வாங்குகிற ரேட்டுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கிடைக்குது அப்படின்னா எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம சேனல்லே நிறைய லோ பட்ஜெட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் நிறைய போட்டிருப்பேன். ஆனால் இது வரைக்கும் நம்ம சேனல்லே அப்லோட் பண்ண வீடியோலேயே ரொம்ப கம்மியான விலையில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எதுனா அது இதுதான். வெறும் 26,000 ரூபாய்க்கு அமேசானில் ஒரு நியூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கிடைக்குது. அந்த ஸ்கூட்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த ஸ்கூட்டர் பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிச்சிட்டிங்கன்னா இதேமாதிரி அடுத்தடுத்து நான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஈஸியாக உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூட்டரோட 3 அட்வான்டேஜ் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இன்கேஸ் இந்த ஸ்கூட்டரை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. நீங்கள் தாராளமாக ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் ஓட்டிகிட்டு போகலாம். அந்த காசு உங்களுக்கு ரொம்ப மிச்சமாகும். செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைசன்ஸு கிடையாது. லைசன்ஸ் இல்லாமலே நீங்கள் தாராளமாக வண்டியை ஓட்டிகிட்டு போகலாம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிற பிரச்சனை லைசன்ஸ் தான். லைசன்ஸ் இருக்காமல் நிறைய பேர் ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது. நீங்கள் லைசன்ஸ் இல்லாமல் தாராளமாக இந்த ஸ்கூட்டரை ஓட்டிகிட்டு போகலாம். ஃபைனலாக இன்னொன்று என்னென்னா, நம்பர் பிளேட்டு கிடையாது இந்த ஸ்கூட்டருக்கு. ஏன்னா இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வண்டியாக இருந்தாலும் சரி, காரு, 2 வீலர் 4 வீலர் எதாக இருந்தாலும் நம்பர் பிளேட்டு ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த ஸ்கூட்டருக்கு நம்பர் பிளேட் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக நம்பர் பிளேட் இல்லாமல் ஓட்டிட்டு போகலாம். மோட்டார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் 250 வாட்ஸ் பவர்ஃபுல் BLDC மோட்டர் தான் கொடுத்துருக்காங்க. டிரைவ் டைப் அப்படின்னு பார்க்கும்போது ஹப் மோட்டார் தான் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்கூட்டர் லுக்கை பார்த்து இடம் போட்டுறாதீங்க. பீக் பவரும் நல்லாயிருக்கும், மைலேஜும் நல்லா கொடுக்கும், பிக்கப்பும் நல்லாயிருக்கும் இந்த ஸ்கூட்டரில். நெக்ஸ்ட்டு ஸ்கூட்டரோட ஃப்ரண்ட்டில் ப்ரொஜெக்டர் லென்ஸ் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா லுக்காக இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஃபேஸ் மாதிரி இருக்கும், ரவுண்டாகவும் இல்லாமல் சாதாரணமாகவும் கிடையாது. கொஞ்சம் பார்க்கறதுக்கு இந்த சின்ன குழந்தைங்க ஃபேஸ் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது. அடுத்து டீட்டாச்சபிள் பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஸ்கூட்டருக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை வேணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவபிள் டைப் தான், நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணலாம், இல்லை எடுத்து விட்டுலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் பாக்ஸும் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஃபுட் ஸ்டோரேஜ் கால் வைப்போம்ல, அந்த இடத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் திங்ஸ், லக்கேஜ், பேக் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஃபுட் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாகவும் லென்த்தாக தான் இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு வச்சுக்கலாம், இல்லை பேக்கு வச்சுக்கலாம். அது லென்த்தாக இருக்குது, பட் அகலம் கம்மியாக தான் இருக்குது. அடுத்து மிரரும் கொடுத்துருக்காங்க. 2 சைடு டபுள் மிரர், நார்மலாக இல்லை கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து சீட்டு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் ஸ்பிளிட் சீட் கொடுத்துருப்பாங்க. நான் இதுவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், எல்லா ஸ்கூட்டர்லையுமே சிங்கிள் சீட்டு தான். பட் இந்த ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா செட் ஆன மாதிரி தான் இருக்குது. அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பட் டிரைவ் பண்ணுவோம்ல, ஃப்ரண்ட்டில் இருக்க சீட்டு மட்டும் அட்ஜஸ்டபிள் டைப் இருக்குது. நீங்கள் ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லை டவுன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்டபிள் டைப்பில் சிங்கிள் சீட் கொடுத்துருக்காங்க. அடுத்து டெயில் லைட் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா இருக்குது. அதேமாதிரி டேன் இண்டிகேட்டராக இருக்கீங்களா, அதுவும் பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியில் நல்லா லுக்காக கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பேக்கில் போகும்போது பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் பேட்டரி அப்படின்னு போகும்போது 48 வாட்ஸ் 11 AMP லித்தியம் அயன் பேட்டரி இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளேயே சிங்கிள் சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிங்கன்னா இந்த ஸ்கூட்டரை 30 கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக ஓட்டிகிட்டு போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. மைலேஜ் 30 தான் கொடுக்கும். நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க 30லாம் ஒரு மைலேஜ் அப்படிம்பீங்க. இந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக 30ங்கிறது கரெக்டான மைலேஜ் தான், அதிகமான மைலேஜ் தான். ஏன்னா நீங்கள் 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுத்து எடுக்கல, வெறும் 26,000 ரூபா கொடுத்து தான் இந்த ஸ்கூட்டர் வாங்குறீங்க. அப்படி இருக்கும்போது 30 கிலோமீட்டர் கொடுத்தாலே உங்களுக்கு ஒர்த்தபிள் தான். நீங்கள் பெட்ரோல் காஸ்ட் கம்பேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரியும். லோக்கலில் ரஃப் ஒர்க்கு, பக்கத்தில் வேலைக்கு போகுது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கூட்டரில் ஓட்டலாம். அதேமாரி லேடிஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதேமாரி ஓல்டு பர்சன், ஃபேமிலி மேன் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் இந்த ஸ்கூட்டர் கண்டிப்பாக செட் ஆகும். சில பேருக்கு டவுட் வரும், ஸ்கூட்டர் பார்க்குறது இப்படி இருக்கே, சார்ஜர் நம்ம வீட்டில் போடலாமா இல்லை ஸ்டேஷனில் போடலாமா அப்படின்னு. டவுட்டே பட தேவையில்லை. நீங்கள் சார்ஜ் வீட்டு போகிறனால போட்டுக்கலாம், இல்லை சார்ஜ் ஸ்டேஷனில் போகிறனால போட்டுக்கலாம். 2 இடத்துல நீங்கள் எங்கே வேணால் போட்டுக்கலாம். அந்த ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. இதில் போர்ட்டபிள் ரீசார்ஜ் டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மலாக இருக்க ப்ளக் பாயிண்ட்லையோ எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். பெரிய ப்ளக் பாயிண்ட் நல்ல பவர்ஃபுல்லாக இதாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல ப்ளக் பாயிண்ட், அங்கேயே நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். ரன்னிங் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கிலோமீட்டருக்கு வெறும் 20 பைசா தான் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேஷன் கால்குலேஷன் அவங்க சைடு கொடுக்குறாங்க. இது ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் தான். கண்டிப்பாக இவ்வளோ தான் ஆகும்னு சொல்ல முடியாது. மேபி அதிகமானாலும் ஆகலாம், கம்மியானாலும் ஆகலாம். அவங்கவுங்க யூஸ் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. பட் கண்டிப்பாக கம்மியாக தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கூட்டரில் ஆன்டி தீஃப்ட் அலாரம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வண்டி யாரோ எடுக்க ட்ரை பண்ணாலோ திருட்டு போயிடுச்சு அப்படின்னாலும் அலாரம் வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் காட்டும். அந்த ஃபெசிலிட்டிஸ் இது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் டயர் லாக் ஃபெசிலிட்டிஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுவும் இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. அடுத்து மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் அப்படின்னு பார்க்கும்போது ரிமோட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க இதில். அதேமாதிரி இண்டிகேஷன் சிஸ்டமும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிறனால வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 51 கிலோ தான் ஸ்கூட்டரோட வெயிட்டு. ஆனால் இந்த ஸ்கூட்டர் வந்து எவ்வளோ வெயிட் தாங்கும்னா மேக்ஸிமம் 150 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லக்கேஜ் நீங்கள் தாராளமாக 150 கிலோ வரைக்கும் வெயிட் ஏற்றலாம். இல்லை ஃபேட்டான பர்சன் போனாலும் போகலாம். நிறைய பேர் டவுட் இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, இது வந்து வெயிட் தாங்குமா, நம்மளாம் குண்டாக இருக்கும், இதில் போக முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. அந்த மாதிரி டவுட்லாம் எதுவுமே பட தேவையில்லை. நீங்கள் தாராளமாக லக்கேஜ் ஏற்றலாம், இது வெயிட் தாங்கும். அதேமாதிரி ஃபேட்டான பர்சனும் போகலாம் அதில். அடுத்து ஸ்பீடு அப்படின்னு வரும்போது இது ஒரு பயங்கரமான ஹை ஸ்பீட் ஸ்கூட்டர்லாம் கிடையாது. லோ ஸ்பீட் ஸ்கூட்டர் தான். 25 km/h தான் கொடுக்கும். 25 கிலோமீட்டர் வேகத்தில் தான் உங்களால் போக முடியும். அந்த ஸ்பீடு தான் கொடுக்கும். ஸோ நீங்கள் பயங்கரமாக ஸ்பீடெல்லாம் எதிர்பார்க்காம லோ ஸ்பீடு ஓகே அப்படின்னா இந்த ஸ்கூட்டர் நீங்கள் தாராளமாக ஓட்டிகிட்டு போகலாம். நீங்கள் லோக்கலில் யூஸ் பண்ணலாம். ஸ்பீடு வந்து இவ்வளோ தான் கொடுக்கும். டயரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி ரெண்டுமே டியூப்லெஸ் டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதாவது எப்படின்னா அந்த ஆட்டோவில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டயர் சைஸ் தான் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். அதெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அடுத்து வீல் அப்படின்னு பார்க்கும்போது அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதுவும் நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு டீட்டாச்சபிள் பேட்டரி ஃபியூச்சர்ஸ் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸ்கூட்டரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 120 சென்டிமீட்டருக்கு இருக்குது. அதேமாதிரி லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 149 சென்டிமீட்டருக்கு இருக்குது. கலர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் பிளாக் இருக்குது, அப்புறம் ப்ளூ இருக்குது, ரெட் இருக்குது, ஒயிட், இந்த மாதிரி 4 கலர் ஆப்ஷன் நல்லா இருக்குது. 4மே நல்லா இருக்குது. பட் இதில் வந்து ப்ளூவும் ரெட்டு தான் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. டோன்ட் ஜட்ஜ் புக் பை எ கவர் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது உருவத்தை பார்த்து போட்டக்கூடாது. ஸ்கூட்டரோட லுக்கை பார்த்துட்டு நீங்கள் தப்பாட போட்டு பார்த்தீங்க, இது என்ன இப்படி இருக்குது, இது நல்லா ஓடுமா, மைலேஜ் கொடுக்குமா, ஸ்பீடு கொடுக்குமா அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், ஸ்பீடு மட்டும் தான் கம்மியாக கொடுக்குது. மற்றபடி எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. மைலேஜ் 30 வரைக்கும் கொடுக்குது. மற்றபடி பெட்ரோல் காசு மிச்சம் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதாவது எதிர்பார்க்குறதுனா நீங்கள் அதிகமாக ஃபீச்சர்ஸாக எதிர்பார்க்காதீங்க. அதாவது டேன் பை டேன் நேவிகேஷனு, ரிவர்ஸ் அசிஸ்ட்டு, கால் மெசேஜ் அலர்ட்டு, இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஒய்ஃபை கனெக்டிவிட்டி, இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காம பெட்ரோல் காசை மிச்சம் பண்ணுறதுக்கு லோக்கலில் எனக்கு ஒரு நல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா லோ பட்ஜெட்டில் பெஸ்ட்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இது எல்லாருக்குமே செட் ஆகும். மற்றபடி அட்வான்ஸ் ஃபீச்சர்லாம் நீங்கள் வந்து பார்க்காம மெயினாக எது வேணுமோ அதை மட்டும் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும். இந்த ஸ்கூட்டர் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அமேசான் சைட்டில் கிடைக்குது. நீங்கள் வாங்கன்னா வாங்கிக்கலாம். எம்ஆர்பி ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54,000 எம்ஆர்பி ப்ரைஸு. பட் இப்போ ஆஃபர் போகிறதுனால 48%, அதாவது ஆஃபர் போக 26,000 சம்திங் கிட்ட வருது. இதில் வந்து இஎம்ஐ ஆஃபர்லாம் வேறு கொடுக்குறாங்க. நோ காஸ்ட் இஎம்ஐ, அதாவது மாதம் வந்து 1357 கட்டுற மாதிரி ஆஃபர்லாம் இருக்குது. நீங்கள் வாங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அமேசான் சைட்லேயே இந்த ஸ்கூட்டர் வந்து கிடைக்குது. அதுக்கான டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்குது. இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் நான் அடித்து சொல்லுவேன், இருக்கிறதுலே ரொம்ப 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 கம்மியான விலையில் இருக்கிற சீப் அண்ட் பெஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இது தான். இதை விட கம்மியாக உங்களால் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கவே முடியாது. வாங்கலாம், மேபி வாங்கினீங்கன்னா பேட்டரி இல்லாமல் தான் கிடைக்கும். பட் வித் பேட்டரியோட நல்ல அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸோட கிடைக்கிறது பெஸ்ட்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எதுனா இது கண்டிப்பாக இருக்கும். ரிவ்யூ போட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்கூட்டரில் ஸ்பீடு மட்டும் தான் கம்மியாக இருக்குது. பட் மைலேஜ் வந்து நல்லா இருக்குது. அதேமாரி மற்றபடி ஃபெசிலிட்டி ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. நீங்கள் அதிகமாக அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எதுவுமே பார்க்காம பெஸ்ட்டான மெயினாக எது தேவையோ அதை மட்டும் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் வந்து உங்களுக்கு செட் ஆகும். மற்றபடி ஸ்பீடு மட்டும் தான் கம்மியாக இருக்குது. மைலேஜ் நல்லா இருக்குது. ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குது. அதேமாதிரி அமேசான் சைட்லேயும் இந்த ஸ்கூட்டர் கிடைக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்கூட்டரோட மாடல் என்ன பார்த்தீங்கன்னா கிரீன் வுடன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸ் அப்படின்னு போகும்போது 26,000 சம்திங் 27,000 கிட்ட வருது. ஆக்சுவலாக இந்த ஸ்கூட்டரோட ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 54,000 கிட்ட இருக்குது. ஆஃபர் போக 27,000 சம்திங் வந்து அமேசான் சைட்டில் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வாங்கினா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது. ஸோ ஒரு பட்ஜெட் விலையில் நான் வந்து ரொம்ப கம்மியான விலையில் ஒரு நல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இருக்காங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி சொல்லவும். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லணும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு சீட்டி.